ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பாதாம் பவுடர் பண்ண போகிறோம். பாதாம் மிக்ஸுன்னு சொல்லலாம். இதை பாலில் கலக்கி குடிச்சிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பாதாம் நான் ஒரு கப் பாதாம் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு பேன் வச்சுட்டு, ஒரு பேனோ இல்லை ஒரு கடாய் வச்சுட்டு அந்த பாதாமை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் இருக்கக்கூடாது. நான் காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா அது நல்லா அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போகணும். அதனால் நல்லா ப்ரௌன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும். அது ஒரு சிலது ப்ரௌன் ஆனாலே போதும், கரெக்டாக இருக்கும் பக்குவம். நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ இது நம்ம வறுத்துட்டு என்ன பண்ணணுன்னா, இப்போ இதை தனியாக நம்ம போட்டு வச்சிடலாம் ஒரு பவுலில். இது நல்லா அந்த ஹீட் ரெடியூஸ் ஆகட்டும். ஆற வச்சுட்டு திரும்பி ஒரு வாணலில் 4 ஏலக்காய், அப்புறம் 2-3 முந்திரி, உங்களுக்கு வேணால் இன்னும் 4-5 முந்திரி கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அது நல்லா செவர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா குங்குமப்பூ இது வேணும்னா உங்களுக்கு பாதாமோடைய ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட இருக்கிறதுனால நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. தூவிட்டு அதை அப்படியே வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பும் ஏலக்காயெலாம் செவந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து அந்த பாதாமோடைய போட்டு ஹீட் ரெடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இது இப்போ நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் மிக்சியில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடுறேன். நல்லா பவுடராக வரணும். இந்த மாதிரி உதிரியாக நல்லா ஆறி விட்ட பிறகு அரைச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி வரும். இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எனக்கு தேவையான அளவு சர்க்கரையை பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நான் 1 கப் சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணி போட்டிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். இது கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்டியில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பவுடர் ஃபார்முக்கும் பண்ணிக்கோங்க. சர்க்கரை உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் ஓகே தான். உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது அழகாக நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அப்படியே சாப்பிட்றதுக்கே நீங்கள்